சித்தி. ஹாய், இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா அஹோபிலத்தில் இருக்கோம். மேலே அஹோபிலத்தில் கீழேருந்து மேலே வரத்துக்கு 8 கிலோமீட்டர்ஸ் காரில் வந்தோம். மேலே அஹோபிலேசனை பார்க்க போகிறோம். இது என்ன நவநரசிம்ம கஷேத்திரம்னு சொல்கிறாங்க. அதில் ஜுவாலா, அஹோபிலா, மாலோலா, குரோடா, காரஞ்சா, பார்கவா, யோகானந்தா, சத்ரவடா, பாவனா, இந்த 9 கஷேத்திரம் சொல்கிறாங்க. அதில் ஃபஸ்ட்டு அஹோபிலேசனை பார்க்க போகிறோம். இப்போ இங்கேருந்து 70 ஸ்டெப்பில் அஹோபிலேசனை பார்க்க போகிறோம். நடக்க முடிஞ்சவங்க நடந்து போகலாம், நடக்க முடியாதவங்களுக்கு டோலி ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. டோலியில் இங்கேருந்தும் போகலாம். அஹோபிலேசனுக்கு அப்புறம் ஜுவாலாலேருந்தும் அந்த ஃபெசிலிட்டிஸ் உண்டுன்னு சொல்கிறாங்க. மீதி அங்கே போய் பார்ப்போம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா அஹோபிலேசனில் இருக்கும். அஹோபிலம் அப்படின்னா அஹோனா ஆச்சரியம், பிலம் அப்படின்னா குகை. அழகான ஆச்சரியமான குகையில் நரசிம்மர் பிரகலாதனுக்கு காட்சி கொடுத்த இடம். இதில் யார் யார் பின்னாடி வழிபட்டிருக்கா அப்படின்னா சிவன், ராமர், பஞ்சபாண்டவர்கள். இதில் 12 ஆழ்வாரில் திருமங்கை ஆழ்வார் அவர் மங்களாசாசன படம் பண்ண இடம் அஹோபிலம். இது 108 திவ்ய தேசத்துல 97வது திவ்ய தேசமா இதை கன்சிடர் பண்றாங்க. சேஃப்டி பர்பஸ்க்காக நமக்கு ஒரு கட்டை தராரு. ஏன்னா போற வழி கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கனால இந்த கட்டை சேஃப்டி பர்பஸ்க்காக தராங்க. இதுதான் பவனாசினி தீர்த்தம்னு சொல்றா. இதை தீர்த்தம் ஆடிட்டு பெருமாளை போய் சேவிச்சா ரொம்ப விசேஷம் இந்த இடத்துலன்னு சொல்றா. இங்கதான் நம்ம அஹோபில மடத்தோட பீட்டாதிபதியான ஆதிவ ஷடகோப முதல் ஐஷிங்கரான இவாளுக்கு சன்னியாச கொடுத்த இடம்னு இதுதான் சொல்றேன். இந்த இடத்துல இயற்கையாவே வாட்டர் ஃபால்ஸ் வர்றது எப்படி வர்றதுன்னு தெரியலன்னு சொல்றா. எவ்வளோ அழகா வாட்டர் ஃபால்ஸ் வர்றது பாருங்க. எவ்வளோ இயற்கையா எவ்வளோ அழகா இருக்கு இந்த காடு. இந்த காட்டுக்குள்ள வரத்துக்கு எனக்கே லைட்டா பயமா தான் இருக்கு. சேஃப்டியா இருக்கும் அப்படி சொல்றாங்க. வராக நரசிம்மர் சன்னதி. பெருமாள் சேவிச்சுட்டு அர்ச்சகா கிட்ட கேட்டு இது சில புராணம் தெரிஞ்சுக்கலாம். நமஸ்காரம் அம்மா. இப்போ பெருமாள் நல்லபடியாக தரிசனம் கிடைச்சது. இந்த வியூவர்ஸ்க்கோ எனக்கும் சேர்த்து இதோட வரலாறு, இதோட ஹிஸ்டரி பற்றி சொல்ல முடியுமா? அவ்வளோத்துல 9 நரசிம்மர், நவநரசிம்மர். ஜுவாலாஹோபில, மாலோல, குரோடகாரஞ்ச, பார்கவாக, யோகானந்த, சத்ரவடக, பாவனம் 9 நரசிம்மர். 9 நரசிம்மரில் 4வது பெருமாள். நரசிம்மன் வராக ரூபத்தில் எழுதுறாரு. அதனால குரோடா நரசிம்மன் பேர். வராக குண்டே மேதினேக பராமார்த்த பிரதாயினே தந்தலக்ன ஹிரண்யாட்ச தமுஷ்ட சிம்ஹாயினி. ஹிரண்யாட்சன் காப்பாற்றுக்காக, ஹிரண்யாட்சன் வதம் பண்ணி பூமி தாயனை காப்பாற்றுக்காக நரசிம்மன் விஷ்ணு வராக ரூபத்தில் அவதாரம் பண்ணி பூமி தாயை ரட்சணம் பண்ணார். அதே மாதிரி இந்த க்ஷேத்திரத்தில் நிருசிம்மனே வராக ரூபத்தில் வேதங்களை காப்பாற்றுக்காக நிருசிம்மனே வராக ரூபத்தில் எழுதார். அதனால குரோடா நரசிம்மன் பேர். குரோடன்னா கோரப்பல். அந்த கோர பல்லுத்தோட பெருமாள் எழுதிட்டார். இந்த நரசிம்மனை சேவிச்சுன்னா சகல காரிய சித்தி. நவநரசிம்மரில் ராகுஸ்தலம், ராகு கிரக தோஷம். பட் பூமிக்கெல்லாம் அதிபதி வராகர் தான். இந்த பூமாதேவி தூக்கல் பெருமாள் இருக்கார். அதனால விசேஷமான பலித்தம். நரசிம்மனை சேவிச்சுன்னா சகலம் சம்பிராப்தி. எது வேணுமன்னா கூட வராகர் கிட்ட பிரார்த்தனை, வராக நரசிம்மர் கிட்ட பிரார்த்தனை, எல்லா அனுகிரகம் கொடுப்பாருன்னு ஒரு ஐதீகம். ரொம்ப நன்றி. ரொம்ப நல்லா சொன்னீங்க. எனக்கும் புரிஞ்சுட்டு அவளுக்கும் புரியும். இப்போ சீனரியே பார்க்க ரொம்ப அழகாக இருக்கா. இப்போ நம்ம எங்கே போக போகிறோம்னா மேலே ஜுவாலா சன்னதிக்கு போக போகிறோம் பெருமாளை பார்க்க.
இது என்ன ஃபாரஸ்ட்னா நலமலை ஃபாரஸ்ட். இது டைகர் ரிசர்வ்னு சொல்றாங்க. பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு. இன்னும் போக போகவும் ரொம்ப அழகா இருக்கு. வாங்க போய் பார்க்கலாம். நான் வந்து செப்பல் போடாம வந்துட்டேன். ப்ளீஸ் நீங்க வரும்போது செப்பல் போட்டுட்டு வாங்க, கொஞ்சம் சேஃப்டியா இருக்கும். கல்லும் முள்ளும் எப்படி பாதைக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்றாங்களோ, அதே மாதிரி இவரை பார்க்க நதி தாண்டி கல் தாண்டி முள் தாண்டி எப்படி பார்க்க போகிறோமோ, ரொம்ப கடினமாக இருக்கும் போது ரிஷிரா எப்படி தவம் இருந்து பார்க்க போகிறாளோ பெருமாளை, வர பக்தராலும் அப்படி தான் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அதை தாண்டி பெருமாளை பார்க்க போகிறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. வாங்க போய் இப்போ காட்டுக்கு நடுவில் இருக்கோம். இப்போ இயற்கையான சவுண்டெல்லாம் கொஞ்சம் கேட்கலாம். வாங்க எப்படி சவுண்ட் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். மெடிடேஷன் பண்ணுறவங்களுக்கு இங்கே ரொம்ப சூப்பரான அமேசிங்கான பிளேஸ் இது. ட்ரக்கிங் வரவங்களுக்கும் அமேசிங்கான பிளேஸ். நானும் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ட்ரக்கிங் வந்திருக்கேன். இதெல்லாம் எப்படி இருக்குன்னு ஒரு வாட்டி லைஃப்பில் பார்க்கணும். பாருங்க. இது யாருமே இப்போ எப்படி அழகாக சுத்தமாக இருக்கோ அதே மாதிரி நாமளும் மெயின்டைன் பண்ணணும். இங்கே வரவங்களும் சரி, இங்கே இருக்கிறவங்களும் ரொம்ப க்ளீனாக வச்சுக்கிறாங்க. வரவங்களும் பிளாஸ்டிக்கு அதெல்லாம் போட வேண்டாம். ஏன்னா இது ரொம்ப இயற்கையாக நம்ம காட்டு நாம தான் பாதுகாக்கணும் அப்படின்ற மாதிரி கொஞ்சம். காற்றை சுவாசிக்கும் போது குட் எனர்ஜி, குட் வைப்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த இடத்துல. சில பேர் நிறைய பேர் யோகா பண்ணுறவங்க அவங்களாமும் இங்கே வந்து பண்ணாங்கன்னா அவங்களுக்கு இங்கே அமேசிங்கான பிளேஸ். வாங்க அப்படி போயிட்டு இருக்கும் போது அப்படி பார்க்கலாம். ஒன்ஸ் அப்பான் ஏ டைம் இது வந்து இரண்யகசிபோட பெரிய பேலஸாக இருந்தது. இப்போ பார்க்குறீங்க இல்லையா, இதுதான் வந்து உக்ரஸ்தம்பம். இது வந்து நரசிம்மர் அவதார ஸ்தலம்னு சொல்றாங்க. இதுதான் இரண்யகசிபுவை வந்து வதம் பண்றதுக்காக இப்படி தூணை பிறந்துட்டு வந்த இடம் சொல்றாங்க. இந்த தூண் தான் இப்போ மலையா இருக்கிறது. அப்போ மனுஷங்கெல்லாம் பெருசா இருப்பாங்க. அதனால அந்த அளவுக்கு வந்து ஹைட்டா இருக்கு. அதுதான் இப்போ மலை அப்படின்னு சொல்றாங்க. இது வரைக்கும் வந்து கல் பாறை அதெல்லாம் இருந்தது இல்லையா. இதுக்கப்புறம் ஸ்டெப்ஸை தான் இப்போ ஜுவாலா நரசிம்மரை பார்க்க போகலாம். இந்த இடம் சூப்பராக இருக்குது. இது இயற்கையாகவே கிரியேட் ஆகிருக்கு போல இருக்கு. அக்கா இப்போ எனக்குமே கொஞ்சம் ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தது. இங்கே வந்து கொஞ்சம் தியானம் பண்ணும்போது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடச்சிது. இல்லை நம்ம வந்து ஓடிட்டே இருக்கோம், நமக்கு ஒரு ரெஸ்ட் வேணும்னு தோணும் இல்லையா. அப்போது இந்த மாதிரி ஒரு ஃபாரஸ்டான ஏரியாவில் வந்துட்டு பெருமாளையும் சேவித்த மாதிரி கொஞ்சம் பாசிட்டிவ் வைப் கிடச்ச மாதிரி இருக்கும் இல்லையா. இதுக்கப்புறம் திருப்பி என்ன லைஃப்பில் என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்றதுக்கு ஒரு நிலையான இது வேணும்னு சொல்லுவாங்க, ஸ்டெபிலிட்டி. அது இங்கே கிடச்சிருக்கு. நடுவில் இப்போ வந்தோம். இப்போ படிக்கட்டு ஏறி வரும். இதுக்கான தேவஸ்தானம் பண்ணி கொடுத்த இந்த இதை கைப்பிடியை வச்சுட்டு நடந்து வரலாம். வயசானவாளுக்கு டோலியும் அவைலபிள். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இங்கெல்லாம் டோலியும் அவைலபிள் இருக்குது. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக காடு, மலையெல்லாம் தெரியறதா, சூப்பராக இருக்குது பாருங்க. கொஞ்சம் மூச்சு வாங்குது ஏறும்போது. உடனே தீர்த்தம் சாப்பிடாதே, உட்காந்துட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் தீர்த்தம் சாப்பிட்டேன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அது தெரியாது. பார்த்தீங்கன்னா ஜுவாலா ஹிரண்யகசிபுவை வந்து வதம் பண்ண இடம் அதுதான் பார்க்க போகிறோம். அங்கே பார்க்க போகிறோம். இதுதான் உக்ரஸ்தம்பம் போகிற ரூட்டு. உக்ரஸ்தம்பம்னா ஒரு பெருமாளோட பாதுகை இருக்கும். அதை சுற்றி ஒரு கொடி வச்சிருப்பா. சன்னதிலாம் எதுவும் கிடையாது. அதை நரசிம்மர் வதம் பண்ணும்போது அது போன இடம். இப்போ ஏறா பற்றியெல்லாம் ட்ரக்கிங் அந்த இடத்துக்கு தவழ்ந்து தான் போகணும்.
ஒரு ரோப் இருக்கும், அதை பிடிச்சின்னு தான் ஏறணும். அதை நெக்ஸ்ட்டு vlogல இல்லை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தீர்த்தம் சொல்கிறா. மேலே பார்த்தேன்னா எங்கேருந்து வருதுன்னு தெரியல, இங்கே வந்து வர்றது அப்படியே. அதனால் பவனாசினி தீர்த்தத்தில் தீர்த்தம் ஆடிட்டு அதுக்கப்புறம் பவனாசினா பாவத்தை தீர்த்தம் சொல்கிறா. அதில் தீர்த்தம் கொஞ்சம் தெளிச்சுட்டு பெருமாள் ஜுவாலாவை பார்த்துக்கோம். இது 365 நாளும் இந்த ஃபால்ஸ் வந்துட்டே இருக்கும். இது வந்து என்னதான் வெயில் அடித்தாலும் என்னதான் மழை பெஞ்சாலுமே இந்த ஃபால்ஸ் வந்துட்டே இருக்கும் அப்படின்னு தான் இது சொல்கிறேன். பவனாசியில் தீர்த்தம் ஆடி இருக்கும், நம்ம பாவத்தின் பலங்கள்லாம் போயிடுன்னு சொல்கிறேன். அதுதான் ஜுவாலாவோட பெருமாள் சன்னதி. நான் ஒன்று காட்டுறேன், இதை பாருங்கள். சூப்பராக இருக்கு இல்லையா? ட்ரெக்கிங் போகிறவங்களுக்கு இது ஒரு அமேசிங்கான பிளேஸாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்களும் விசிட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். நாங்கள் ஒரு கம்பெனி வச்சுருக்கோம், அஹோபிலம் ஆல் டூர் சொல்லிட்டு. அந்த கம்பெனியில் வந்து நிறைய சர்வீசஸ் இவ்வளோ நாள் 25 இயர்ஸாக சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கோம். இங்கே வரவா எல்லாருக்குமே நல்ல தர்ஷன் கிடச்சி, நல்ல கைடு கிடச்சி, ஹோம்மேட் பிராமின் ஃபுட் வித்தவுட் ஆனியன் வித்தவுட் கார்லிக் இல்லாமல் சமைச்சு நாங்களே பரிமாறி அவளை எவ்வளோ சந்தோஷமாக அனுப்பி வைக்க முடியுமோ அவ்வளோ சந்தோஷமாக அனுப்பி வைக்கிறோம். டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். எங்களோட வெப்சைட் வந்து ahobilam.net தான் எங்களோட வெப்சைட்டு. கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறோம். கண்டிப்பாக எல்லோரும் விசிட் பண்ணி பெருமாள் தர்ஷனம் கிடைக்கணும் நான் வேண்டிப்பேன். எங்கே இருக்குன்னா ஜுவாலாவில் இருக்கும். இந்த இரண்யகசிபோட பேலஸில் வாசப்படி இதுதான். இங்கே தான் நரசிம்மர் வந்து வதம் பண்ணார். இங்கே நரசிம்மருக்கு 8 புஜங்கள் இருக்கும்னு சொல்கிறான். மீதி டீட்டெயில்ஸ் எனக்கு தெரியல, அர்ச்சகால கேட்டு தெரிஞ்சு. வணக்கம் மாமா. இப்போ வந்து அஷ்டபுஜங்கள் சொல்கிறாரு அப்படின்னா என்ன மாமா? இந்த இடத்தோட விசேஷங்களும் என்ன சொல்றீங்க? ज्वाला नरसिंह हिरण्य स्तंभ संभूति प्रख्यात परमात्मने प्रहलादाति बुषे ज्वाला नरसिंहाय मंगलम. ஜுவாலா நரசிம்மர் இந்த அஹோபில கஷேத்திரத்துல 9 நாரசிம்மர் ஸ்வயம் வியக்த மூர்த்திகள். அந்த 9 நாரசிம்மர்ல முதல் பெருமாள் ஜுவாலா நரசிம்மர். இங்க பெருமாள் மலை மேலே தூண் இருக்கு. அந்த தூண் నుండి வந்துட்டு இங்கதான் சம்ஹாரம் பண்ற இடம் இது. இங்க அஷ்டபுஜ நாரசிம்மர் இருக்கு. இந்த 2 கையில சக்கரமும் சங்கமும், 2 கையில ஹிரண்யகஷ்மி தலை காலே, 2 கையில ஹிரண்யகஷ்மி வக்ஷஸ்தல சம்ஹாரமும், 2 கையில கொடையல் மாலாதாரணம். அஷ்டபுஜ நாரசிம்மர் உக்ர ரூபத்துல இருக்கிற பெருமாள். இந்த கர்ப்பாலயத்துல 5 விக்கிரகம் இருக்கு. முதல் விக்கிரகமும் ஸ்தம்ப உத்பவ நாரசிம்மர், ஸ்தம்பம் தூண் నుండి వెళ్ళి வர பெருமாள். அப்புறமும் அஷ்டபுஜ நாரசிம்மரு. அந்த நாரசிம்மரு ஹிரண்யகஷ்மரு சண்டா போடுற மூர்த்தி. அப்புறமும் சம்ஹாரம் அப்புறமும் எல்லா தேவதங்களுக்கும் ஸ்ரீ மகாவிஷ்ணு ரூபத்துல காட்சி கொடுத்தாரு பெருமாள். அது ஸ்ரீ மகாவிஷ்ணு ரூபமும். இங்கே பெருமாள் ஹிரண்யகஷ்மனுக்கு வதம் பண்றாருன்னா சாட்சி மாதிரி சுக்கராச்சாரியன் இருக்கும். இந்த நவகிரகத்துல செவ்வாய் கிரகாதிபதி பெருமாள். யாருக்கன்னா கல்யாண தோஷமும் சந்தான தோஷம் இருக்குன்னா இந்த பெருமாள் நல்லா சேவிச்சு அப்போதான் எல்லா தோஷம் முடிச்சிருக்கோம். ரொம்ப நன்றி மாமா. எனக்கும் நல்லா புரிஞ்சுது, பார்க்குறவாளுக்கும் கண்டிப்பா புரியும். நிறைய பேர் இங்க வரணும், பெருமாளை சேவிக்கணும், தர்ஷனம் கொடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஃபால்ஸ் தெரியறது இல்லையா, அது எங்கேருந்து வருது அப்படின்றதே தெரியல. அது ஒரு மர்மமாக இருக்குன்னே சொல்கிறா. இதுக்கு கீழே அப்படியே பார்த்தேன்னா ஜுவாலா சன்னதி பெருமாள் சேவிச்சுட்டு, இதுக்கப்புறம் பார்த்தேன்னா அப்படியே மேலே பார்த்தேன்னா உக்ரஸ்தம்பம், அங்கே ஒரு கொடி தெரியறது இல்லையா, அங்கே வந்து ஒரு பாதுகை இருக்குன்னு சொல்கிறா. அது பிரதட்சணமாக வந்து சேவிக்கிறது தான் வந்து உக்ரஸ்தம்பம் அப்படி சொல்கிறா. அப்படியே பார்த்தேன்னா இந்த மலை ஃபுல்லாக எப்படி இருக்குது பாருங்க. இந்த இடத்துல கருடன் மாதிரி தெரியறதுன்னு சொல்கிறா. உக்ரஸ்தம்பத்துக்கு ஸ்ட்ரெயிட்டாக தெரியும்னு சொல்கிறா. அது நெக்ஸ்ட் விலாக்ல பார்க்கலாம். இப்போ விளக்கேற்ற போகும். இங்கே வந்து வேண்டிட்டு விளக்கேற்றினா ரொம்ப விசேஷம், நினச்ச காரியம் நடக்கும்னு சொல்கிறா. நாமளும் இதை நினச்சிட்டு நானும் நல்லா இருக்கணும், நீங்களும் நல்லா இருக்கணும். இதுதான் வந்து ரத்த குண்டம்னு சொல்கிறா. இப்போ ஜுவாலா நரசிம்மரில் ஒன்று சொன்னா அந்த மாமா, நரசிம்மர் மேலே இயற்கையாகவே பவனாசினி தீர்த்தம் சொட்டின்ண்டே இருக்குமா. ஏன்னா அவரோட உக்ரத்தை தணிக்கிறதுக்காக தீர்த்தம் அவர் மேலே பட்டுண்டே இருக்குன்னு சொல்கிறா. இதுதான் ரத்த குண்டம்னு சொன்னேன் இல்லையா.
இது வந்து இரண்யகசிபுவை வதம் பண்ணிட்டு நரசிம்மர் அந்த ரத்தத்தை வந்து அலமன ஜலம் இதுதான் சொல்றா. இதுதான் ரத்தம் வச்சுக்கணும். தீர்த்தம் வந்து எப்பயுமே சிவப்பா மட்டும்தான் இருக்கும். இது இயற்கையாவே சிவப்பா தான் இருக்கும் அப்படின்னு சொல்றோம். இப்போ நம்ம 3 சன்னதி பார்த்துட்டு வந்திருக்கோம். அஹோபிலா, ஜுவாலா, வராகர் சன்னதியை பார்த்துட்டு வந்திருக்கோம். எங்களால் முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டாக நாங்கள் கொடுத்துருக்கோம். பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.